मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। भावनाओं के जाल में कभी कभी उलझ जाता हूँ। माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। मन की कमजोरी में आत्मा को भूल जाता हूँ। भूतकाल की गलियों में पछतावे में गिर जाता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। ஓம் சாந்தி. அவ்வியக்தவாணி பட்டியில பாபா நான் உன்னுடையவன், பாபா मैं आपका हूँ, இது பட்டி எபிசோட் 3. ஸோ மேகங்களுக்கு நடுப்புற ஒரு கிராமம் இருக்கு, அது பேர் தான் இந்த மவுண்ட் அபு. இது நம்ம அப்பாவோட வீடு. எவ்வளோ அழகான ஒரு இடம், நல்ல குளிர்ச்சியான ஒரு இடம். இங்கே இப்போ நம்ம உட்காந்து இந்த கிளாஸ் கேட்டுட்டு இருக்கோம். அதுலேயும் இந்த பாட்டு, பாபா நான் எப்படி இருந்தாலும் எந்த மாதிரி இருந்தாலும் உங்களுடையவன் அப்படின்னு இந்த பாட்டிலே ஒரு சமர்ப்பன் பாவம் இருக்கு. எவ்வளோ அழகா இந்த பாட்டு எழுதியிருக்காங்க. ஆத்மா ஜென்ம ஜென்மமா பத்திட்டா இருந்தது, அகங்காரத்துல இருந்தது, பொறாமை, பேராசை, மனசொடங்கி போய் இருந்தது, எல்லா சன்ஸ்காரங்களுக்கு வசப்பட்டு இருந்தோம். இருந்தாலும் பாபா நான் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், நான் உங்களுடையவன். அதனால்தான் நான் கல்லா இருந்தாலும் நீங்க என்ன வைரமா மாத்துறீங்க. இந்த பாலைவனத்துல கூட நதி மாதிரி மாத்துறீங்க. நான் யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களுடையவன் பாபா. இந்த முள் நிறைஞ்ச காட்டுல கூட நீங்க பூவா மாத்துறீங்க. அதனால ரெக்கை இல்லாம கூட என்ன பறக்க வைக்கிறீங்க. ஸோ இந்த பாட்டு, இந்த டைட்டில் பட்டியோட இந்த பாட்டு ரொம்ப வண்டர்ஃபுல்லானது. இது ஒரு சமர்ப்பன் பாவ் தெரிய வருது. ஏன்னா நம்ம பாபாவுடையவன் தான், அவருடையதான் இருந்தோம், அவருடையதான் இருப்போம், ஃபியூச்சர்லயும் அவருடையதான் இருப்போம். அவர்கிட்ட நம்ம கையை கொடுத்துட்டோம். அவரு இப்ப எங்க கொண்டு போனாலும் சரி, எப்படி உட்கார வச்சாலும் சரி, எங்க கூட்டிட்டு போனாலும் சரி. இந்த பக்தியில கூட இந்த ஒரு பாட்டு இருக்கு, அதுலயும் இந்த ஒரு பாவனை தான் இருக்கு. நான் யாரா இருந்தாலும் உங்களுடையவன். அது பக்தியில அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப நம்ம பாபா கிட்ட சமர்ப்பன் ஆகணும். இப்போ இங்க கூட நான் அந்த பாட்டு பிளே பண்றேன், பக்தியில உள்ள அந்த பாட்டு. இந்த பாட்டு கேட்டே நம்ம ஒரு நிமிஷம் யோகா பண்ணலாம். அதில் நம்மள பாபா முன்னாடி சம்பூர்ண சமர்ப்பன் பண்ணும். ஸோ 30-3-83 முரளி, சாரி 85 முரளி. ஸோ இந்த முரளியோட சாரம் இதுலேருந்து 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 3 விஷயமா சொல்லியிருக்காரு. அதில் சாத்தி சேகம் பற்றி சொன்னார், அடுத்து சச்ச சகயோகி பற்றி சொன்னார், அடுத்து கொடியை பற்றி பாபா சொன்னார், அடுத்து நிர்விகன் பற்றி சொன்னார், அடுத்து பிராமணர் ஆனதுக்கப்புறம் நம்ம யாரை மாயாவை சேலஞ்ச் பண்ணுறோம் அதை பற்றியும் பாபா சொன்னார், பாஸ் வித் ஆனர் பற்றி சொன்னார்,
அஷ்டரத்னத்துல வர்றதுக்கு 3 விஷயம் பாபா சொன்னாரு. 3 விஷயத்த விடை கொடுக்கணும். அடுத்து வந்து 3 விஷயத்த தாரணை பண்ணணும். 3 விஷயத்த விடணும், 3 விஷயத்த நமக்குள்ளார கொண்டு வரணும். அப்புறம் 3 விஷயம் பாபா சொன்னாரு. அதை வந்து நம்ம தாரணை பண்ணணும். அடுத்து லாஸ்டா வந்து அமிர்த வேலையோட இம்பார்ட்டன்ஸ் பாபா சொன்னாரு. அடுத்து லாஸ்டா வந்து பூங்கொத்து. நீங்க சென்டரில் பூங்கொத்தை தயார் பண்ணி கொண்டு வாங்க மதுபனுக்கு. ஸோ இது வந்து முரளியோட சாரமா ஷார்ட்டா சொல்லிட்டேன். ஸோ ஸ்டார்டிங் எப்படி பாபா பண்ணாரு, தன்னோட சாத்தி சகயோகி சந்திக்க வந்திருக்காங்க. ஏன்னா உங்க மேல அவ்வளோ அன்பு இருக்கு பாபா, அதனாலதான் பாபா உங்களை அவருடைய சாத்தியா மாத்திருக்காரு. ஸோ அந்த அன்பினாலதான் பாபா வந்து நீங்க இல்லாம எதுவும் பண்றதில்ல. அந்த மாதிரி நம்மளும் பாபா இல்லாம எதுவும் பண்றதில்ல. உண்மையிலே நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தா நம்ம வந்து பாபா இல்லாம எதுவும் பண்ண முடியாது. ஆனா பாபா நம்ம இல்லாம அவர் எது வேணாலும் பண்ணலாம். இருந்தாலும் அந்த அன்புனால பாபா நம்மளையும் சேர்த்துக்கிறார். மம்மாவோட முரளி கூட இருந்தது. அதுல மம்மா என்ன சொன்னாங்க, ஒரு செகண்ட்ல பாபா நினைச்சா பரிவர்த்தனை பண்ண முடியும். ஆனா அந்த ஜல்வா காமிக்கிறது இல்ல, அவரு நம்மளுடைய சாத்தியா மாத்துறாரு. எவ்வளவு வந்து பெருமைக்கான விஷயம். பகவான் வந்து நம்ம அவர் ஃப்ரெண்டா மாத்திடுறாரு, சாத்தியா மாத்திடுறாரு. அவரும் நம்ம ஃப்ரெண்டா ஆயிடுறாரு. உலகத்துல வந்து நீங்க ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கணும் சொல்லுவாங்க, ஒருத்தரோட கேரக்டர் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்டு யார்? அப்ப நம்மள பகுத்தறியணும், நம்மள தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்களோட சாத்தி யாரு? அப்ப நம்ம சாத்தி யாரு? சர்வசக்திவான், எல்லா குணங்களின் கடல். அவரு வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு. அவரு வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பாபாட்ட பேசுங்க. இதையா சொல்றாரு பாபா, நம்ம வந்து அவருடைய சகயோகியா மாத்துறாரு. அவரை நம்ம அவர் காரியத்துக்கு யூஸ் பண்றாரு. ஒரு அனுபவம் நான் ஷேர் பண்றேன். ஒருவேளை ஒரு நாள் எனக்கு வந்து அமிர்த வேலைக்கு முன்னாடி வந்து தூக்கத்துல கனவுலாம் வரும். இதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல வந்து நடக்கிறதுக்கான ஒரு ஹிண்ட் இருக்கும். அப்ப ஒரு கனவு, அதுல ஒரு நதி இருக்கு, அதுல ஒரு மாதாஜி இருக்காங்க. ரொம்ப ஃபோர்ஸா வருது தண்ணி. ஆனா அந்த மாதாஜி அங்க நிக்கிறாங்க. அந்த மாதாஜி நதிக்கு நடுப்புற இருக்காங்க. நான் வந்து கரையில உட்காந்துருக்கேன். ஆனா தண்ணி வந்து அவ்வளோ ஃபோர்ஸா வருது, அது எல்லாரையும் அடிச்சுட்டு போற அளவுக்கு வருது. ஆனா நான் ஒரு விரலால மட்டும் இப்படி பண்ணேன். ஆனா அந்த மாதாஜி வெளியே வந்துட்டாங்க. நான் ஜஸ்ட் ஒரு விரலை மட்டும்தான் இப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் என் கண்ணு திறந்துருச்சு. இந்த மாதிரி எனக்கு நிறைய கனவு வரும். ஆனா அதுக்கப்புறம் மறந்து போயிடும். ஸோ அந்த நாள் அந்த கனவு வந்தது. ஒரு மாதாஜி அந்த நதி கரையில நதி நடுப்புற நிக்கிற மாதிரி ஃபோர்ஸா தண்ணி வருது. ஆனா நான் கரையில உட்காந்து விரலை மட்டும் இப்படி பண்ணேன். தண்ணியோட ஃபோர்ஸ் கம்மி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு வந்து வீட்டுல இருந்து ஃபோன் வந்தது, எங்க கிராமத்துல இருந்து. அப்ப அவங்க கிராமத்துல இருந்து ஒரு ஃபோன் வந்தது. அங்க ஒரு மாதாஜி இருந்தாங்க. அவங்க மாதாஜியோட பையன் சரீரம் விட்டாங்க. ஒரே பையன் தான், அவங்க சரீரம் விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப துக்கமா இருந்தாங்க. அவங்க என்கிட்ட பேசினாங்க. அந்த நேரத்துல எவ்வளவு வந்து துக்கமா இருக்கும். அப்ப அவங்க வந்து ரொம்ப துக்கத்துல இருந்தாங்க அந்த மாதாஜி. இப்ப என்கிட்ட சொன்னாங்க, அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு பையன், அதுவும் சின்ன வயசு பையன் இறந்துட்டானா ரொம்ப துக்கமா தான் இருக்கும். அவங்க வந்து ஞானத்துல இல்லை. அப்புறம் நான் வந்து அவங்கள இங்க அவங்கள்ட்ட டெய்லி நான் கொஞ்சம் ஏதாவது பேசுவேன். அப்புறம் ஒரு நாள் பாபா டச் பண்ணாரு, அவங்கள இங்க மதுபன் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு. நான் சொன்னேன். அவங்க ஃபர்ஸ்ட் ஏத்துக்கல. அப்புறம் அவங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தாங்க. அவங்க வீட்டுல இருந்து 10 பேர் வந்தாங்க. இங்க வந்து அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நான் பாபாவோட தனியா அவங்க எல்லாருக்கும் அந்த 10 பேருக்கும் கோர்ஸ் பண்ண வச்சேன். இங்க பிரம்மா போஜன் சாப்பிட்டாங்க, இங்க எல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் ரொம்ப துக்கத்துல வந்தாங்க. ஏன்னா அவங்க பையன் இறந்ததுல இருந்து அவங்க சாப்பிடுறது அதெல்லாம் விட்டுட்டாங்க.
ரொம்ப துக்கத்தில் இருந்தாங்க. ரொம்ப உடம்பே ரொம்ப இளைச்சி போய் ஒல்லியா அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து பாபா வீட்டில் இந்த கோர்ஸ் இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு வாரத்திலே நல்லா இதாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கே வீட்டுக்கு போய் நல்லா பக்காவான பாபா குழந்தைய ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாபாவை டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. அப்போ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த கனவுல என்ன வந்தது, ஜஸ்ட் நான் ஒரு விரல தான் இப்படி பண்ணேன், அந்த நதியோட ஃபோர்ஸ் நின்று போச்சு, அந்த மாதாஜி சாப்பிட்டாங்க. ஸோ அவங்கள அவங்கள நான் தூக்க கூட இல்லை, ஜஸ்ட் அந்த தண்ணியை மட்டும் அப்படி டச் பண்ண அந்த நதியோட ஃபோர்ஸ் நின்றுச்சு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே சேவை பண்ணுறோம் என்னமோ பண்ணுறோம்னா அது வந்து பாபா தான் பண்ண வைக்கிறான். நம்ம ஜஸ்ட் ஒரு விரலை மட்டும்தான் கொடுக்குறோம். ஜஸ்ட் நம்ம வந்து அந்த ஃபிங்கர் மட்டும் டச் பண்ணுறோம். இதில் நம்ம எதுவும் பண்ணல, பாபா தான் பண்ணுறாரு. நம்ம வந்து ஒரு விரலை வைக்கிறோம், நம்மளோட பாக்கியத்தை உருவாக்குறாரு. அதனால தான் நம்ம பண்ணுறோம், ஏன்னா நம்ம நிமித்தமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்து பார்க்கும்போது ஒரு வண்டராக தான் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த மாதாஜியை எடுத்துக்கோங்க, அவங்க ஃபேமிலியிலேருந்து 10 பேர் வந்தாங்க. அதுவும் இந்த மாதிரி டயத்தில் அவங்க வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாரு, அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் அங்கே தான் சொன்னாங்க, மேலேருந்து ஒரு ஃபரிஷ்டா மாதிரி யாரோ வந்து எங்களை மதுபன் கூப்பிட்டு போய் எங்கள் துக்கத்தெல்லாம் நீக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ இப்போ அவங்க வந்து அங்கே போய் அவங்க கிராமத்தில் பிரச்சாரம் பண்ணுறாங்க பாபாவை பற்றி. ஸோ எவ்வளோ வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்க. இல்லை நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் ஒரு விரல் மட்டும்தான் கொடுத்தோம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து பாபாவுடைய உண்மையான ஃப்ரெண்டு. உண்மையான ஃப்ரெண்டு யாரு, ஒவ்வொரு அடியிலையும் பாபா கூட கால் எடுத்து வைக்கணும். அடுத்து என்ன சொன்னாரு, அவங்க மனசுல புத்தியில என்ன பாட்டு ஓடும், நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவன், அது நல்லா பக்காவா இருக்கும். அதனால இப்ப நம்ம ஒரு நிமிஷம் யோகா பண்ணலாம். கண்ணை எல்லாம் மூடிட்டு, நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர், இந்த சங்கல்பத்தை நல்லா பக்காவா ஃபீல் பண்ணுங்க. நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர். ஸோ உங்க புத்தியால் பாருங்க எப்படி நான் பாபா குழந்தைய ஆனேன், அப்புறம் பாபா எப்படி என்னுடையவர் ஆனார். உங்க மனசுல உள்ள அந்த பாவனை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, அதை ஃபீல் பண்ணுங்க. நான் வந்து பகவானுடையவன். புத்தியால நான் பாபாவுடைய உண்மையான ஃப்ரெண்ட். அப்ப உண்மையான சாத்தியா இருந்தா அவங்க புத்தியில எது இருக்கும், பாபாட்டோட ஆசையெல்லாம் என்னுடையது தான் அப்படின்னு. எது பாபாவுடையதோ அது என்னுடையது. அப்ப அவங்க இதயத்துல ஒரு திலாராமோட நினைவு தான் இருக்கும். எப்படி நினைவோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்திதி. பக்தி மார்க்கத்துல கூட என்ன சொல்றாங்க, அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, எங்க இதயத்துல இறைவன் தான் இருக்காங்க அப்படி. அவங்க வந்து ஏதோ கேட்டது சொல்றாங்க, ஆனா நீங்க உண்மையான அனுபவத்தை வந்து இங்க சொல்றீங்க. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னார்னா, யார் வந்து பாபாவுக்கு சமமா இருக்காங்களோ அவங்க மாஸ்டர் சர்வ சக்திவானா இருப்பாங்க, ரொம்ப சக்திசாலியா இருப்பாங்க. அப்ப நம்ம இதயத்துல பாபா இருக்காங்க, அது அனுபவமாக தான், என்னுடைய நடத்தை மூலியமாக, என்னுடைய கர்மம் மூலியமாக அனுபவமாக தான். அப்ப நம்ம வந்து அந்த இறை அன்புல மூழ்கி இருக்கும்போது நம்மள்ட்ட அந்த வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ ஒரு போயம் கூட இருக்கு, ரொம்ப அழகான ஒரு போயம். இது வந்து நான் தாதி ஜானகிக்கு சொன்னேன். ஸோ இந்த கவிதை வந்து நான் அப்பதான் முதல்ல மதுமன்ல வந்திருந்தேன். அப்போ வந்து நான் இதை எழுதினேன். அப்போ இந்த ஜானகி தாதிக்கு இந்த இதெல்லாம் சொல்லுவேன். அப்போ கிளாஸ் எடுக்கும்போது அப்போ தாதி சொல்லுவாங்க, யாராவது பாட்டு பாடுங்க. அப்போ நான் வந்து இந்த கவிதை பாடுவேன். அப்போ அதில் என்ன பார்த்தேன்னா, அதில் வந்து அவ்வளோ பாவனையோட, ஏன்னா ஸ்டார்டிங்கில் வரும்போது எனக்கு பாவம் மேலே அவ்வளோ அன்பு இருந்தது. ஸோ அந்த அன்பில் வந்து அந்த கவிதை எழுதினேன். அந்த கவிதை இன்னைக்கு படித்து பார்த்தா கூட எனக்கு அந்த அன்பில் கண்ணீர் வந்துடும். அந்த அளவு பாவனையோடு அதை எழுதினேன். அது எனக்கே தெரியல நான் வந்து எப்படி அந்த கவிதையெல்லாம் எழுதினேன். பாபா அந்த மாதிரி எழுத வச்சார். ஏன்னா அப்போ எனக்கு ஸ்டார்டிங்கில் நிறைய அன்பு இருந்தனால அந்த மாதிரி பாபா மேலே நான் கவிதைலாம் எழுதுவேன். அந்த அன்பில் மூழ்கி போயிட்டேன். அப்போ நேச்சுரலாகவே நான் வந்து அவர் அன்பில் மூழ்கி இருந்தேன். ஸோ
ஸோ அந்த முரளியில் ஒரு ஆழ்ந்த பாவனை இருந்தது பாபாவை பற்றி. அவர் இனிமையான முரளியை சொல்லி நம்மளை வந்து அவ்வளோ இனிமையாக மாத்துறாரு. அந்த கவிதை இப்படி தான் எழுதணும். பாபா இனிமையான முரளி சொல்லி நம்மளை இனிமையாக மாற்றிடுறாரு. சீத்தளமான திருஷ்டி கொடுத்து நம்மளை சீத்தளமாக மாற்றிடுறாரு. இந்த மாதாக்கள், அது முக்கியமாக இந்த பாந்தேலி மாதா, அப்துல்லா இவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்கள வந்து பந்தனத்தில் உள்ளவங்க சிவசக்தியாக வந்து மாத்துறாரு சிவபாபா. கீழே விழுந்தவங்களை வந்து பாபா தன்னை வந்து கருத்து அதாவது ஹக் பண்ணிக்கிறாரு. பரமாத்மா நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி நமஸ்காரம் சொல்றாரு. அவர் தாத்தா, பாக்ய விதாத்தா, எல்லாரையும் பாலனை பண்ணக்கூடியவர். அவர் இருந்தாலும் தன்னை வந்து வேர்ல்டு சர்வன்ட்னு சொல்றாரு. எவ்வளோ காலமா பிரிஞ்சிருந்தோம் பாபா. நான் வந்து என்னையும் தெரியாம இருந்தேன், சத்திய ஞானத்தையும் தெரியாம இருந்தேன், உங்களையும் தெரியாம இருந்தேன். எவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு தெரியாம அந்த தனிமையில இருந்தோம் இவ்வளோ நாள். யார்கிட்ட உங்களை பத்தி கேட்டோம், யாருக்கு உங்களை தேடி தவம் பண்ணோம், எல்லாம் இருந்தது. ஆனா நீங்க இல்லை. சத்தியுகத்துல தங்க மாளிகை எல்லாமே இருந்தது, ஆனா நீங்க இல்லை. எங்களை வந்து தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப அந்த தங்க மாளிகையோட அதை வச்சு என்ன பண்றது? நீங்க இல்லைன்னா தங்க மாளிகைக்கு என்ன வேல்யூ? அந்த கிரீடம், அந்த சத்தியுகத்தோட கிரீடம் என்ன வேலைக்கு நீங்க இல்லைன்னா? அங்க 36 வகையான சாப்பாடு கிடைக்கும். ஆனா உங்க போகு இல்லை, உங்க கூட சாப்பிடலன்னா அது என்ன? அதுக்கு என்ன வேல்யூ இருக்கு? இந்த இதய என்னதான் பயன்? நீங்க இந்த இதயத்துல இல்லைன்னா அந்த இதயத்துக்கு என்னதான் பயன்? இந்த இதய துடிப்புல உங்க ஞாபகம் இல்லைன்னா அப்புறம் அந்த துடிப்புக்கு என்ன பயன்? இப்போ உண்மையிலே யாரோட இதயம் கோயில்னா, எங்க வந்து சிவபாபா இருக்காரோ அந்த இதயம் தான் கோயில்னு சொல்லலாம். அந்த இதயம் தான் மதுபன்னு சொல்லலாம். அந்த இதயம் தான் சார்தாம். அந்த இதயம் தான் பக்தியோட ஸ்தான், அங்க சிவபாபா இருக்காரு. அந்த இதயம் தான் தீர்த்தஸ்தான், எங்க வந்து பாபா இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நான் கவிதை எல்லாம் எழுதுவேன். அப்ப இங்க கூட பாபா தான் சொல்றாரு, உங்க எல்லாரோட இதயத்துலயும் இப்ப யார் இருக்காங்க? சிவபாபா. அதே மாதிரி சிவபாபாவோட இதயத்துல நீங்க தான் இருக்கீங்க. அடுத்து வந்து பாபா வந்து கொடி பத்தி சொன்னார். பாபா வந்து இந்த கொடியை ஏற்ற வந்திருக்காரு. அப்ப அந்த கொடிக்குள்ள நம்ம எல்லாரும் என்ன சங்கல்பம் பண்றோம்? ஒரு பாபா வந்துட்டாரு. இப்ப எல்லாரும் மனசுலயும் அதான் இருக்கு, நான் வந்து பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணணும். இதுதான் எல்லாரும் மனசுலயும் இருக்கு. அடுத்து என்ன ஆகுது? அந்த கொடி ஏற்றும் போது அந்த பூ விழும். அந்த கொடிக்குள்ளார பூ கட்டி வச்சிருப்பாங்க, அந்த பூ வந்து கீழே எல்லாரும் மேலேயும் விழும். அந்த மாதிரி நம்மளும் இப்ப அனுபவம் பண்ணலாம். ஒரு நிமிஷம் நம்ம அந்த இதை அனுபவம் பண்ணலாம். நம்ம எவ்வளவு பாகியசாலி பாருங்க. பாபா இங்கேதான் முரளி எடுத்தாரு, அதே இடத்துலதான் இப்ப நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்ணை மூடி அந்த மெடிடேஷன் அனுபவம் பண்ணலாம். ஃபீல் பண்ணுங்க, நான் இப்போ அங்கே தான் இருக்கேன், பாண்டவன்ல தான் இருக்கேன். பாபா வந்து தன் கையால் அந்த கொடி ஏற்றுறாரு. நானும் அங்கே இருக்கேன், பாபா முன்னாடி இருக்காரு. ஸோ அதனால் அதை ஃபீல் பண்ணலாம். இப்போ நான் அங்கே தான் இருக்கேன். முக்கியமாக அந்த பாண்டவன்ல ஓம் சாந்தி பவனில் தான் இருக்கேன். அங்கே நானும் இருக்கேன். இந்த முரளி எடுக்கும்போது அப்போ அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி போயிடுங்க. மனசால் அந்த இடத்துக்கு போயிடுங்க. அந்த இடத்துல நானும் இருக்கேன். எல்லா மகாரதிலாம் இருக்காங்க. அங்கே பாபா வந்து அவர் கையால் இந்த கொடி ஏற்றுறாரு. ஸோ பாபா வந்து அந்த கயிறை இழுத்து கொடி ஏற்றுறாரு. அங்கே அந்த பூக்கள் விழும்போது எல்லார் மேலேயும் சுகம், சாந்தி, அன்பு, எல்லா குணங்களின் மழை வந்து பெய்யுது. ஸோ அந்த பரமாத்மா அன்பை அனுபவம் பண்ணலாம். அந்த கொடியிலேருந்து பூக்கள் ரூபத்தில் என் மேலே குணங்கள், சக்திகள்லாம் விழுது. அதை வந்து அனுபவம் பண்ணுங்க. ஓம் சாந்தி. அடுத்து வந்து பாபா
நிர்விகன்னா என்ன அதை பத்தி சொன்னார். அப்ப நம்மளும் விக்னத்துல வரக்கூடாது, மற்றவங்களுக்கு நான் விக்னங்களா மாறிடக்கூடாது. விக்னங்களுக்கு 2 விஷயம் பாபா சொன்னார். ஃபர்ஸ்ட், அது பாடம் சொல்லி கொடுத்துட்டு போகுது. எந்த விக்னம் வந்தாலும் அது நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போகுது. 2வது, நம்மள அசைச்சிட்டு போயிருது. ஒன்று பாடம் சொல்லி கொடுத்து போகுது, 2வது நம்மள அசைக்க வச்சிருது. அப்போ எது நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குதோ அது மூலியமா நம்ம பாபா மேல அன்பு இன்னும் அதிகரிச்சிருது. அப்ப எது நம்ம அசைக்குதோ அது என்ன பண்ணுது, நம்ம ரெஜிஸ்டர்ல ஒரு கரை ஏற்படுத்திடுது. அப்ப அதனால நம்ம அசைஞ்சிடக்கூடாது, இன்னும் நம்ம அந்த பாபா அன்பை அதிகரிக்கணும். அப்ப எல்லா விகினங்களையும் இந்த டைட்டிலோட, இந்த பட்டியோட டைட்டில் கூட என்னது, பாபா நான் உன்னுடையவன். எதெல்லாம் உங்களுக்கு விகினமா தெரியுதோ அதை பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிடுங்க. என் வாழ்க்கையில எதெல்லாம் விக்னமா இருக்கோ, அப்ப என் முன்னாடி பாபாவை பாருங்க. பாபா, நான் யாரா இருக்கணும், உங்களுடையவன். என் முன்னாடி இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்கு, இதையும் நான் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன். அதை அனுபவம் பண்ணுங்க. பாபா அந்த பிரச்சனையை என்கிட்ட வாங்கிட்டாரு. நான் யாரா இருக்கணும், எப்படி இருக்கணும், பாபா நான் உங்களுடையவன். அடுத்து பாபா என்ன சொல்றேன்னா, நம்ம பிராமணர் ஆன உடனே மாயாக்கு சேலஞ்ச் பண்றோம். ஏன்னா அது வரைக்கும் மாயா நம்மளோட ஃப்ரெண்டா இருந்துதான், அதுக்கப்புறம் மாயா நம்மளோட எதிரியா மாறிடுது. எனக்கு கூட ஞாபகம் இருக்கு, நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சீனியர் பிரதர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு. ஸோ இது என் ஸ்கூல்ல படிக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். ஸோ அப்போ நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சீனியர் பிரதர் என்னை பற்றி ஏதோ சொல்லிட்டாரு. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, அவன் இப்படி அந்த மாதிரி சொல்லலாம், அவனுக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுக்கணும், அவனை நம்ம அடிக்கணும், அவன் நல்லா பெரிய சீனியர் இருந்தாங்கன்னா ஒரு ஆளாக அடிக்க முடியாது, நம்ம 4-5 பேர் சேர்ந்து போய் அவனை அடிக்கலாம் அப்படின்னு. இப்போ இவங்க பிளான் பண்ணாங்களா அவனை எங்கே அடிக்கலான்னு. இப்போ அங்கே அவன் வீட்டு பக்கத்துலேயே ஒரு குளம் மாதிரி இருந்தால் அங்கே அவன் குளிக்க வருவான். இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களா, இந்த மாதிரி அங்கே போய் அவனை அடிக்கலாம் அப்படின்னு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, அவன் எப்படி சண்டை கூப்பிடுறது, நீ அவனை பற்றி ஏதாவது சொல்லு, அவன் கோவப்பட்டு அவனை அடிக்க வருவான், நாங்கள் இந்த இதுலலாம் ஒளிஞ்சுக்கிறோம், ஃபர்ஸ்ட்டு நீ அவனை கோவப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசு, அவன் அவனை அடிக்க வருவான்ல, அப்போ நாங்கள் எல்லாரும் அவனை போட்டு அடிக்கிறோம் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி இவங்க அடுத்த நாள் பண்ணுறாங்க. அவன் அந்த குளிக்கிற குளத்துக்கு போய் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த இது பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவன் அங்கே நிற்கிறான். இவன் அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி இந்த சீனியரை எல்லாத்துலாம் சொல்கிறான். அவனுக்கு கோவம் அங்கேருந்து வெளியே இவனை அடிக்கிறதுக்காக அவனை பிடிக்கிறான்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அப்போ இவன் தனியால் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண முடியும். அப்போ இவர் சொன்னாராம், இந்த மாதிரி அந்த ஓடி போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் இந்த மாதிரி என்ன பேச சொன்னாங்க, அதனால தான் நான் பேசினேன், இப்போ அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், ஒன்றுமே இந்த மாதிரி யாரோட இதுலேயும் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி நான் போய் அவனை சேலஞ்ச் பண்ண, சண்டைக்கு வாடான்னு, அதனால தான் வந்தான். அது மாதிரி இங்கே நம்ம மாயாவை சேலஞ்ச் பண்ணுறோம், அப்போ மாயா வரதான் செய்யும். ஆனால் நம்ம அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணும். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸே நம்மளை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க, ஏமாற்றக்கூடியவங்க. ஆனால் சிவபாபா நம்மளை விட்டுட்டு எப்பயுமே ஓட மாட்டார். இன்னும் தான் அவர் நமக்கு நிறைய சக்தி கொடுப்பாரு, நம்ம கூட நம்ம மடியில் தூக்கிப்பார். அடுத்து பாபா பாஸ் வித் ஆனர் பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. பாஸ் வித் ஆனரோட அடையாளங்கள்லாம் என்ன அப்படின்னு. அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, பியூரிட்டி. ஞானத்தை வந்ததுலேருந்து இது வரைக்கும் உங்கள் தூய்மை எப்படி இருக்கு, ஒவ்வொரு விஷயம் உங்கள் தூய்மை எப்படி இருக்கு. 2வது அவிபிச்சாரி யாத், ஒரு பாபாவை தவிர வேற யாரும் கிடையாது. அடுத்து அவங்க சேவையில் நிர்விக்னமாக இருப்பாங்க, அவங்க சேவையில் எந்த தடங்களும் இருக்காது. இது அவங்களோட அடையாளம். அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, மற்றவங்களையும் சந்தோஷ் பண்ணுவாங்க, அவங்களும் திருப்தியாக இருப்பாங்க, மற்றவங்களையும் திருப்தியாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 4 அடையாளங்கள் பாஸ் வித் ஆனரோட ஆத்மாவோட அடையாளங்கள். அடுத்து அஷ்டரத்னத்தில் வரணும்னா என்ன பண்ணணும், 3 விஷயங்களுக்கு நீங்கள் விடை கொடுக்கணும். இல்லை பாபா ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருந்தார், இந்த மிஸ்ரினா அந்த சுகர் மாதிரி, அது ஒரு இனிப்பான பொருள், மிஸ்ரி, இலாய்ச்சி. அடுத்து பாதாம், இலாய்ச்சி, அப்புறம் இந்த மிஸ்ரி,
இது வந்து யாரோ எங்கேயாவது போகும்போது அங்கே கொடுப்பாங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் பாபா சொல்றாரு, இங்கேயும் நீங்கள் வந்து 3 விஷயத்துக்கு விடை கொடுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து லகாவ், பற்று. ரெண்டாவது வந்து தனாவ், ஒரு விதமான டென்ஷனில் வர்றது. அடுத்து மூணாவது வந்து சுபாவ், உங்கள் பழக்க வழக்கங்கள், பழைய கலியுக பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையும். ஸோ பற்றை பற்றி கூட பாபா நிறைய சொல்லியிருக்காரு. நேற்று மில்ல கூட பாபா தான் சொன்னார். அதில் முக்கியமாக ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணார். என்னன்னா, இவங்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இவங்க கூட சேவை செய்கிறது நல்லா இருக்கு, இவங்க கூட போகிறது நல்லா இருக்கு அப்படின்னு இவங்க அந்த ஒரு பர்சன் மேலே ஸ்பெஷல். எல்லாருமே நல்லவங்க, ஒருத்தவங்க மட்டும் நல்லவங்க, இவங்க மட்டும்தான் நல்லவங்க அப்படின்னு இல்லை. எல்லாருமே அன்பானவங்க, எல்லாரும் சகயோகி ஆத்மாக்கள், செய்ய வைக்கக்கூடிய ஒரு சிவபாபா. இவங்க ஜஸ்ட் ஒரு நிமித்து தான். ஸோ அதனால இந்த வருஷத்துல இந்த பற்றுக்காக பாபா சொல்லியிருந்தார். இந்த ஒரு இதை யாரோ ஒரு ஆளை வந்து ஸ்பெஷலாக வச்சுக்கணும்ல, அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது, அதை வந்து முடிச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி லகாவுக்காக பாபா சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்து வந்து தனாவுக்காக பாபா சொல்லியிருந்தார், அந்த டென்ஷன். ஸோ அடுத்து அந்த தனாவ் டென்ஷன் எதனால வருதுன்னா, அந்த மேப்பர் நான்கிற இதுக்காக. அந்த நான் வரும்போது தான் வந்து நம்மளுக்கு அந்த டென்ஷன்லாம் வருது. அப்போ அதை முடிக்கிறதுக்கான ஒரு இது நிமித் பாவ், நிர்மாணா இருக்கணும், பணிவாக இருக்கணும். நான் ஜஸ்ட் வந்து ஒரு நிமித். ஸோ அந்த விஷயம் நமக்குள்ளார ஓடிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கும் 3 விஷயம் பாபா சொல்கிறார், நிமித், அப்புறம் சௌமான், அப்புறம் நிராகார் ஸ்திதி. இந்த 3ல் இருக்கும்போது அந்த ஈகோவை வந்து நம்ம நான்கிற அந்த இதை வந்து முடிக்க முடியும். ஸோ அடுத்து சுபாவை பற்றி வந்து பாபா சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவும் டபுள் ஃபார்மஸ்லாம் வந்திருந்தாங்க, நான் இந்த நாட்டை சேர்ந்தவங்க, எங்கள் சுபாவம் இந்த இது அப்படிலாம் கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் பாபா குழந்தை ஆயிட்டீங்கன்னா பாபாவுடைய சுபாவம் என்னவோ அதுதான் உங்கள் சுபாவம். ஸோ அடுத்து வந்து பாபா தன்னுடைய சுபாவம் பற்றியும் சொல்கிறார். பாபாவுடைய சுபாவம் எப்படி இருக்கு? அவர் ரஹம்தில்லா இருக்காரு, கருணை உள்ளவங்களா இருக்காரு. அடுத்து எப்படி இருக்காரு? கல்யாண்காரியாகவும் இருக்காரு. அடுத்து வந்து மற்றவங்கள முன்னேற்றமும் அப்படிங்கிற அந்த பாவனை பாபாக்குள்ளார இருக்கு. ஸோ அந்த இதுவும் நமக்குள்ளார இருக்கணும். ஸோ அடுத்து 3வது மதுரதா, அந்த இனிமை இருக்கு பாபாக்குள்ளார். அடுத்து ஃபைனல் அந்த நிர்மான், பணிவு இருக்கு. ஸோ இந்த 4 இதுவும் வந்து நமக்குள்ளாரையும் கொண்டு வரணும். ஸோ அப்போ நம்ம முயற்சி பண்ணி இந்த குணங்களையும் நமக்குள்ளார கொண்டு வரணும். இதுக்கு அடுத்து வந்து பாபா 3 விஷயம் சொன்னார், 3 பாடம் சொல்லி கொடுத்தாரு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ், எல்லா விஷயத்துலையும் பேலன்ஸ், நினைவு மற்றும் சேவைக்கான பேலன்ஸ். சில நேரத்தில் இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இங்கே நினைவும் தேவை, யோகாவும் தேவை, சேவையும் தேவை, எல்லாத்துலேயும் பேலன்ஸ் இருக்கும். பேலன்ஸ் இருந்தால் தான் அந்த வண்டி ப்ராப்பராக போகும், இல்லாட்டினா கீழே விழுந்துடும். ஸோ 2 விஷயம் சொன்னார், ஒன்று பேலன்ஸ், இன்னொன்று பிளெஸ்ஸிங், எல்லாரோட ஆசீர்வாதமும் வாங்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் இன்னைக்கு முடியலேருந்து ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் என்னன்னா, நீங்கள் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவங்க கனெக்ஷனில் வராங்களோ அவங்களுக்கு நீங்கள் மனசால ஒரு பிளெஸ்ஸிங் கொடுக்கணும். பிளெஸ்ஸிங்னா ஒரு நல்ல சுப பாவனை, சுப எண்ணம், ஒரு நல்ல சங்கல்பம் அவங்களுக்காக. ஒன்று மனசால கொடுக்கலாம், இல்லை வாயால் சொல்ல முடிஞ்சா வாயால் சொல்ல, இல்லை கார்டு எழுதி கொடுக்க முடிஞ்சா ஒன்றும் நல்லது. ஸோ அடுத்து வந்து பாபா ஒன்று வந்து பேலன்ஸ், இன்னொன்று பிளிஸ்ஃபுல் ஸ்திதி, அந்த ஆனந்த ஸ்வரூப ஸ்திதி பற்றி பாபா சொன்னார். அப்போ ஆனந்தம் வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அந்த சங்கல்பம் கொண்டு வாங்க, அந்த ஆனந்த் ஸ்வரூப் ஆத்மான்னு சொன்னோடனே நீங்கள் அந்த ஆனந்தம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு 3 விஷயம் பாபா சொன்னார். அதில் வந்து ரியாலிட்டி, அந்த சத்தியத்தை, அதை பற்றி பாபா சொன்னார். பாபாவுக்கு அந்த சத்தியமான உள்ளவங்களும் பிடிச்சிருக்கு. 2வது ராயலிட்டி, நீங்கள் என்ன ஆகணும்? ராயல் ஆகணும். ஸோ ராயல் ஆத்மா எப்படி இருப்பாங்க? அவங்களோட கண்ணு புத்தி வேற எந்த பக்கமும் போகாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிராப்தி சுரூபத்தில் தான் இருக்காங்க, ஆல்ரெடி சம்பரமாக இருக்காங்க. ஸோ அப்போ நம்மளோட ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் வந்து ராயலாகவும் இருக்கணும். இது சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. நானும் ஒரு பிரதரும் வந்து நக்கிலைக்கு வழியாக நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து போகிற வழியில் ஒரு 10 ரூபா கடந்தது. நானும் பார்த்தேன், அவரும் பார்த்தாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் நீங்கள் அந்த காசு ஏன் எடுக்கல அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அதாவது பாபா சொல்லியிருக்காருல, நம்ம ராயல் சோல்ஸ் வந்து கீழே கிடக்கிறதெல்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு. அதே ஆத்மா தான். ஒரு நாள் நானும் அவரும் ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு திடீர்னு நிறுத்தினார். ஏன் திடீர்னு நிறுத்தினார் அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொன்னாரா, அங்கே பாருங்க கீழே வந்து 2 500 ரூபா நோட்டு கிடக்கு அப்படின்னு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அதாவது
ஐயோ, நேத்து தான் நீ சொன்ன கீழே கிடக்கிற பொருள் எடுக்கிறது வந்து ராயல் இல்லைன்னு. இன்னைக்கு இந்த 500 நோட்டு கிடக்கணும், ஏன் போய் எடுக்கிற அப்படி. அவர் சொன்னாரு, இல்ல இல்ல அது வந்து நம்ம பாப்பா பண்டாரால போடலாம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால ராயல் தான். அதாவது பெரிய இது கடந்தா ராயல் இல்லை, சின்ன நோட்டு கடந்தா ராயல் அப்படின்னு இல்லை. எல்லா விஷயத்துலயும் ராயலா இருக்கணும் நம்ம. ஸோ அவங்க வந்து ராயல் சோல்ஸ்னா பிராப்தியால அவங்க நிறையவே இருப்பாங்க, சந்துஷ்டா இருப்பாங்க. அடுத்து வந்து அமிர்தவேலை பத்தி பாபா சொன்னாரு. அமிர்தவேலை பாபா நம்மள குணங்கள் சக்திகளால நிரப்புறாரு, எமர்ஜ் பண்றாரு. ஸோ அமிர்த் வேலைக்காக நிறைய விஷயங்கள் சொன்னார். வெளி உலகத்துல கூட அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, அவங்க குழந்தைங்கள காலைல ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதே மாதிரி அமிர்த வேலையில பாபா வந்து நம்மள அலங்கரிக்கிறார். முழு நாளும் காரியம் செய்யறதுக்காக நம்மள வந்து ரெடி பண்றாரு. ஒரு அம்மா அப்பா மாதிரி நம்மள ரெடி பண்றாரு. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் அந்த பூங்கொத்துக்காக சொன்னார். இது வந்து சென்டருக்காக சொன்னாங்க. சென்டர்ல எல்லா விதமான ஆத்மாக்களும் இருக்கணும். வயசானவங்களும் இருக்கணும், யங் உள்ளவங்களும் இருக்கணும், குழந்தையும் இருக்கணும், ஸோ ஜட்ஜ் இருக்கணும், வக்கீல் இருக்கணும், இன்ஜினியர் இருக்கணும். ஸோ எல்லா விதமான ஆத்மாக்களும் இருக்கணும். அப்பதான் வந்து அந்த பூங்கொத்து வந்து நல்லா இருக்கும் பார்க்க அப்படின்னு. ஸோ அதனால நம்ம ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சாத்தி சஹயோகி